ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் சொல்ல வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, கிரிப்டோ தலைவா டெலகிராம் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்னோடய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:38க்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு, ஹிந்தியில் இருக்குது. ஸோ என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிவிட்டு ஒரு ஹிந்திக்கார பையா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து அனுப்பியிருக்கிறான். தயவு செஞ்சு கிரிப்டோ தலைவர் டெலகிராம் சேனலில் ஏதாச்சும் லிங்க் வந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணாதீங்க. அமௌண்ட் யாராவது கேட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து யாருக்கும் அனுப்பாதீங்க. ஏன்னா அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிருக்கு. என்னால் என்னோடய அக்கௌண்ட்டை டெலகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியல. லாகின் பண்ணாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வர மாட்டேங்குது. இது எப்படி ப்ரோ ஆச்சு அப்படின்னா, எல்லாமே என்னோடய தப்பு தான். என்னென்னா நான் ஒரு மூவி வந்து டவுன்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி மூவி டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ ஒரு டெலகிராம் சேனலுக்குள்ளே போச்சு. ஸோ அதில் ஆக்சிடெண்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் ஆகிடுச்சு. சரி, ஓகே. ஸோ நம்ம மறுபடியும் லாகின் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது லாகின் ஆகலை. அப்போ வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணாங்க, என்ன ப்ரோ உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. அப்போ தான் நான் நோட் பண்ணேன் என்னோடய அக்கௌண்ட் இந்த மாதிரி ஹேக் ஆகியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய டெலகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டே ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோடய அந்த மொபைல் நம்பர் போட்டு என்னால் லாகின் பண்ண முடியலை. ஸோ உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோடய டெலகிராம் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா இதே போல் நான் அடுத்து ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிருக்கு அப்படின்னா அதை எப்படியாச்சும் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து தயவு செஞ்சு அதை வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எப்படி ப்ரோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனலுக்கு மேலேயே இருக்குது பாருங்கள். நீங்கள் டேப் பண்ணிவிட்டு மோரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்னோடய யூசர் நேம் இருக்கும். மேபி அந்த ஹேக்கர் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் என்னுடைய டெலகிராம் யூசர் நேம் வந்து கொடுக்குறேன். அது வந்து ஹேக் ஆகாத அக்கௌண்ட்டு தான். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓடிபி வந்து வரமாட்டேங்குது. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி சொன்னப்போ என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு வந்து டெலகிராம் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஒரு 2 டேஸ் 2 to 3 டேஸ்க்கு அப்புறமேட்டுக்கு ட்ரை பண்ணப்போ அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடுச்சு. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்டில் சேவ் ஆகிருக்கிற நிறைய மொபைல் நம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தப்பான வீடியோஸ், இந்த பான் வீடியோஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். மேபி அந்த மாதிரி ஆகிருக்குமோ அப்படின்ட்டு கூட எனக்கு தோணுது. என்னோடய ரெப்புடேஷன் எல்லாமே போய்டும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ உனக்கு அந்த மன உளைச்சலாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ அதை கூட விடுங்க. என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அட்மின்ஸாக இருந்த எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் அட்மினாக இருந்தேன். இதுக்கு போஸ்ட் போட்டிருக்கிற அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் ஓனர்ஷிப் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்னோடய அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ தலைவோட சேனலு. ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன்னா பாருங்கள், சாரி யூ கேன்ட் ஆக்சஸ் திஸ் சேனல் பிகாஸ் யூ வேர் பேன்டு பை அன் அட்மின். ஏன்னா இந்த டெலகிராம் அக்கௌண்ட் வந்து கிரிப்டோ தலைவோட அட்மின் இருந்துச்சு. ஸோ அட்மினாக இருந்தது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டான். ஏன்னா ஓனர்ஷிப் அக்கௌண்ட்டை தான் அவன் ஹேக் பண்ணிட்டான். ஓனர்ஷிப் அக்கௌண்ட் ஹேக் பண்ணதுனால அவனால் எல்லா ஆக்சஸையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். தயவு செஞ்சு எந்த லிங்க்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா எதையும் வந்து கிளிக் பண்ணாதீங்க அன்டில் நான் அப்டேட் பண்ணுற வரைக்கும். இன்கேஸ் ரெக்கவரே பண்ண முடியலை அப்படின்னா நான் ஒரு புது சேனலை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவையும் நீங்கள் வந்து தெரிவிப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் தெரியுது அப்படின்னா சிரமம் பார்க்காம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்கிற டெலகிராம் யூசர் நேமுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலை வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டோ இல்லை நான் ஒரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே. ஐ ஹோப் ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். நன்றி.